நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆப் எடுத்தாலுமே அதில் சாட்பாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக சாட்பாட்னா என்ன அப்படின்னா, நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆட்டோமேட்டடாக ஒரு ஏஐ மூலியமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, மார்க் ஜூக்கர்பர்க் வந்து சாட்பாட் தான் வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது சாட்பாட் வந்து ஃபியூச்சரில் நம்ம அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். அப்போ என்ன ரீசன்னு கேட்டால், இப்போ நம்ம வந்து மெட்டாவோட கனெக்டட் இருக்க ஆப் லைக் நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் வாட்ஸ்அப், இதில் பார்த்தோம்னா நியர்லி ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் உள்ள இருக்காங்க. ஸோ அப்போ அவ்வளோ யூசர்ஸையும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மானிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் ஒரு சாட்பாட் உள்ளே வச்சுருவாங்க. இப்போவே நமக்கு தெரியும், நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம என்ன ரீல்ஸ் பார்க்குறோமோ அதுக்கு ரிலவெண்ட் ரீல்ஸ் தான் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. அப்போ நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத சோஷியல் மீடியா எல்லாமே வந்து அதை கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் அந்த சாட்பாட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரலாம். எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் அசிஸ்டன்ட்டு. ஸோ அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் பண்ணுறது யார் பண்ணுவா அப்படின்னா, ஒரு மெட்டா மாதிரி இருக்க டீம் பண்ணுவாங்க. அப்போ சப்போஸ் வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா பொருளும் இருக்குது. அப்போ அதில் நமக்கு பிடிக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம தேடி எடுக்கிறோம். இன் ஃபியூச்சரில் நமக்கு என்ன பிடிக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்ச அந்த மெட்டா அதுக்கு ரிலவெண்ட்டான அந்த ஷாப்பிங்கோ, இல்லை சப்போஸ் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கண்டென்ட்டை அந்த வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மூலியமாக கொடுக்கலாம். ஸோ இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு சாட் பாட் அப்படிங்கிற ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதை மட்டும் இல்லாமல் இப்போ சப்போஸ் இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டில் ரீசெண்டாக வந்து இப்போது நிறைய வந்து செக்ஷுவல் கண்டென்ட்டை யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரும் பண்ணுது இப்போது. ஸோ அப்போ அந்த ஆன்சர் பண்ணுது அப்படின்னு வரும்போது, இப்போ சப்போஸ் அது வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு சப்போஸ் அது யோசிச்சு பண்ணுதா இப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ சாட்பாட் ஒன்று இருக்குது, அந்த சாட்பாட்டுக்கு நம்ம வந்து ஒரு செக்ஷுவல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கான ஆன்சர் பண்ணுது. அப்போ அது யோசிச்சு பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏஐ பொறுத்த வரைக்கும் யோசிக்க முடியாது. ஆக்சுவலாக ஏஐ எப்படி ட்ரெயின் ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய பர்சன்ஸ் வந்து ஒரு ட்ரைனிங் பிளாட்ஃபார்மில் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க ஒரு சிலவங்க டைப் பண்ணியிருப்பாங்க. டேட்டா செட்டில் என்ன இருக்கோ அந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எடுத்து அது வந்து சொல்லும். அப்போ நார்மலாக இப்போ நம்ம அதே இன்ஸ்டாகிராமோட எக்ஸாம்பிளில், இன்ஸ்டாகிராமில் ஒரு தேவையில்லாத கண்டென்ட் நமக்கு வருது ஒரு ரீல்ஸாக, அந்த ரீல்ஸை நம்ம பார்க்குறோம். சப்போஸ் நம்ம ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதே கண்டென்ட் தான் நமக்கு எல்லா ரீல்ஸுமே வரும். யாராவது ஒருத்தவங்க அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரீல்ஸ் வராது. இதே ஆப்ஷன் தான் ஏஐக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத கண்டென்ட் நமக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னா ப்ராப்ளி நம்ம அதுக்கான ஒரு ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் பண்ணணும். அப்போ அந்த ஏஐ மாடல் ப்ராப்பராக ட்ரெயின் ஆகும். ஸோ அப்போ இதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணலாம்? ஏன்னா இந்த மாதிரி சாட்பாட் வருதுன்னு சொல்கிறாங்க, நம்மளை வந்து ஒரு ஏஐ கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏஐ அப்படிங்கிற டெக்னாலஜியை ஒரு டூலாக மட்டும் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு நம்ம ஹியூமன்னால நிறைய விஷயங்களை வந்து நம்ம சைமல்டேனியஸாக பண்ண முடியாது. அப்போ அதுக்கான ஒரு அசிஸ்டன்ட், ஒரு டூலாக மட்டும் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். பட் இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னா, ஒரு ஏஐ கூட இப்போ நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏஐ கூட சாட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை ஒரு பர்சனாகவே கன்சிடர் பண்ணி சாட் பண்ணுறதுனால அதுக்கு வந்து இப்போ ஒரு உணர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் வருது. அப்படிலாம் இல்லை, நம்ம என்ன அங்கே ட்ரெயின் பண்ணுறோமோ அந்த ட்ரைனிங் மாடல்லேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான். அப்போ இன் ஃபியூச்சரில் நம்ம ஏஐ வந்து ஒரு டூலாக மட்டும் பார்த்துட்டு அதை வந்து ஒரு ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இருந்தாவே போதும். அதுலேருந்து நம்ம பெரிய லெவல்லேருந்து நம்ம பாதிப்புகளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த ஏஐனால் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வருமா அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ஏஐ நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படிங்கிறப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா இப்போவே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்புறம் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு பொண்ணோட வாய்ஸில் நிறைய க்ரைம்ஸ் நடந்துகிட்ருக்கு, பசங்களோட வாய்ஸில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே பேசி நிறைய க்ரைம்ஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஏஐயோட டெக்னாலஜி எப்போவுமே வந்து ஒரு டெக்னாலஜி அப்கிரேட் ஆகுது அப்படின்னா அந்த டெக்னாலஜியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நமக்கு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணும். பட் எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டெக்னாலஜிக்குள்ளே போகிறோம், அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், அதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது தெரியாமல் அதை ஃபுல்லாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இல்லாமல் இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறத நம்ம என்னென்னத்துக்கு தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். லைக் நம்ம வந்து நமக்கான ஹெல்ப் ஏதாவது தேவை அப்படிங்கிறப்ப அந்த ஹெல்ப்புக்காக அந்த ஏஐ யூஸ் பண்ணலாம். நம்ம ஹோலி டிபெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஏஐயோட ட்ரைனிங், ஏஐயோட கிரியேட்டர்ஸு, மெட்டா மாதிரி இருக்க கம்பெனிஸ் வந்து இதுக்காக
அதுக்கான பாலிசி வந்து கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ ஏஐயில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் விஷயங்களை வந்து டைப் பண்ணி அனுப்புகிறாங்க, இல்லை வாய்ஸாக அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான பாலிசி வந்து அவங்க ரூலை செட் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் ஆஸ் ஒரு கன்சியூமராக நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்து தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். அதில் தப்பான கண்டென்ட் இல்லை தேவையில்லாத வருது அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம அதை ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணணும். அப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத கண்டென்ட், அந்த தேவையில்லாத விஷயங்கள் நடக்காமல் தவிர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஏஐ வந்து ஒரு ஹியூமனை ரோல் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக வரக்கான சான்சஸ் இருக்குது.